ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா இதில் க்ரீன் ஜூஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் என்னோடய ஹேர் கட் ஜேர்னியும் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான க்ரீன் ஜூஸ் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் ஜூஸ் பார்த்திங்கன்னா செம டேஸ்டின்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். லைட்டாக கசக்கும், இருந்தாலும் இதை இன்டேக்காக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்பவே நல்லது. நம்ம இந்த ஜூஸை வந்து வீக்லி 3 டைம் எடுத்துகிட்டு வரும்போது இதோடைய அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும். அது இல்லாமல் என்டையர் பாடிக்கு ஒரு டீடாக்ஸ் ஜூஸுன்னு கூட சொல்லலாம். டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி டீடாக்ஸ் ஜூஸுன்னு சொல்லலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின்னை யங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் பண்ணும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. வீக்லி 2 டைம்ஸாவது எடுத்துருவீங்க இந்த ஜூஸை. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஜூஸில். ஏபிசி ஜூஸ் மாதிரி இது வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. எக்ஸ்ட்ரா க்ளோவிங்கை கொடுக்கும், பிரைட்னஸை கொடுக்கும். இப்போது இந்த ஜூஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஜூஸ்க்கு வந்து என்னென்ன தேவைன்னா, நான் ஹாஃப் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், ஹாஃப் லெமனை இப்படி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆம்லாவை கட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கீரை தான் எடுத்திருக்கேன். எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கீரை தான் எடுத்துக்கணும்னு எதுவும் இல்லை. இப்போ இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கனால நம்ம ஸ்கின்னை ரொம்பவே க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ட்ரையாக விடாது, ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். இது கூட வந்து நான் இப்போ லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமனில் விட்டமின் சி இருக்கனால நம்ம ஃபேஸை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்லா தான். ஆம்லாவில் விட்டமின் சி இருக்கனால ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்பவே நல்லது. ஆம்லா பற்றி சொல்லவே வேண்டாம், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்ட், புதினா தான். புதினா பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பிரியாணி அதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மின்ட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு டைஜஷனில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது மின்ட் வந்து பாடிக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை தான். என்கிட்ட மணத்தக்காளி கீரை தான் இருந்துச்சு, நான் அதான் எடுத்துக்கிறேன். கீரையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கீரை வந்து நம்ம இந்த கீரை தான் எடுத்துக்கணும் இல்லை, எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். கீரை வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட என்டையர் பாடிக்குமே ரொம்பவே நல்லது. கீரை பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கணும். அது இந்த மாதிரி எடுத்துக்கும் போது வாரத்தில் 3 நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து குடிக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸை. இந்த க்ரீன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு இதில் ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு பெரிய கேப் விட்டு மறுபடியும் எடுக்கக்கூடாது. இதை எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம ஸ்கின்னில் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். பார்த்திங்கன்னா 15+ இயர்லேருந்தே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் தான். மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ, காஃபி இது எடுத்துக்கிறதுக்கு பொதுவாக இந்த ஜூஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னில் பாடியில் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நல்லாவே தெரியும். இது வந்து ஸ்கின்னுக்கு பாடிக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. இதில் ஆம்லா, லெமன், மின்ட் இதெல்லாம் இருக்கனால ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட கரி லீவ்ஸும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேரோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் டைரெக்டாகவே பார்க்கலாம். இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 20 டேஸ் 30 டேஸ்லேயே வந்து உங்கள் ஃபேஸில் உங்கள் பாடியில் ஹேர்லாம் நல்ல டிஃப்ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பிரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 டேஸ் 20 டேஸ்க்கு முன்னாடி இந்த க்ரீன் ஜூஸ் இல்லைன்னா கேரட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது மேக்கப்போட லுக்கில் இல்லாமல் நீங்களே நேச்சுரலாகவே க்ளோவிங்காக தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது நம்ம பியூராக வந்து நேச்சுரலாக தான் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். அதனால இதோட இன்டேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நம்ம பார்த்திங்கன்னா ஃபேஸில் நிறையா பேக்கெல்லாம் போடுறோம், இல்லைனா பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுறோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு பதுவாக நிறைய இன்டேக் எடுத்துக்கும் போது வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸு இந்த மாதிரி அதிகமாக நம்ம நேச்சுரலாக எடுத்துக்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின் எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், யங்காகவும் இருக்கும். ஆம்லா வந்து எடுத்துக்கும்போது ரொம்பவே ஸ்கின் யங்கா இருக்கும். எந்த சுருக்கும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும் எப்போவுமே. நீங்கள் டெய்லி இதே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் ஒரு நாள் இந்த ஜூஸ், ஒரு நாள் ஏபிசி ஜூஸ், ஒரு நாள் கேரட் ஜூஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் பாடிக்கும் நல்ல ரிசல்ட் தெரியும். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஜூஸ் மட்டும் குடிக்கிற மாதிரியே இருக்காது. டிஃப்ரெண்ட் ஜூஸும் இருக்கும். நல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் நிறையா. இந்த மாதிரி பார்த்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று போட்டிருந்த ஷார்ட் வீடியோவில் என்னோடய ஹேர் கட் ஜேர்னியை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, நான் ஹேர் கட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னென்னா, என்னோடய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் தான். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நான் என்ன தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தால் ஹேர் க்ரோத் ஆகவே ஆகாது. ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அதில் பார்க்கும்போது என்னோடய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரொம்பவே நிறையா இருந்துச்சு. சரி ஹேர் கட் பண்ணிடணும்னு நினச்சி தான் நான் போய் ஹேர் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோன்னா, அந்த அளவுக்கு ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். இந்த மாதிரி ஜூஸஸ் அடிக்கடி எடுக்கும்போது ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ஆம்லா ஜூஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஹேர் ஃபால் இருக்கவே இருக்காது. ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ஆம்லா ஜூஸ் எடுத்துகிட்டு வரவே உங்களுக்கே தெரியும் ஸ்கின்னும் ஹேரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவிங்காக இருக்கும். ஹேருக்கு வந்து ஆம்லா ஜூஸ் ப்ளஸ் அது கூட கறி லீவ்ஸ் சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். எந்த ஹேர் ஃபாலும் இருக்காது. ஹேரில் எந்த டேமேஜும் வரவே வராது. இது நான் 100% ஷுவராக சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஹேர் கட் பண்ணும்போது பார்லரில் எடுத்த வீடியோ தான். அவங்க எடுத்து ஃபஸ்ட்டு ஹேரை காமிச்சாங்க. இவ்வளோ ஹேர் கட் பண்ணால் போதுமான. அப்போ பார்க்கும்போது நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஹேர் ரொம்பவே ஷார்ட்டான மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்டைலாக தான் இருக்குதுன்னு என் மனசை வீட்டுக்கு வந்து நானே தேத்திட்டேன். ஹேர் ஸ்ப்ளிட்டனுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேரை ரொம்ப ஹார்டாக போட்டு வாஷ் பண்ணிடுவோம். இல்லைன்னா தேய்ச்சிருவோம். ஹேர்லையெல்லாம் ஹேர்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரப் பண்ணி தேய்ச்சிருவோம். அதனால கூட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அதிகமாக வரலாம். ஷாம்புனால கூட இருக்கலாம். ஆனால் இப்போ பைக்லையெல்லாம் போகும்போது நம்ம ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு போகும். அப்படி விட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, காற்றுக்கு வந்து ஹேர் எல்லாம் நல்லா சுருண்டும், சிக்கு விழுந்துடும். அப்போ வந்து நம்ம சீப் வச்சு சிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஹேர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஒவ்வொரு ஹேராக வந்து கீழே விழுந்துகிட்டே வரும், ரிமூவ் ஆகிட்டே வரும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கூட அந்த டஸ்ட்டுக்கெல்லாம் கூட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரை வந்து ப்ராப்பராக வளர்த்துறக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஹேரும் நல்லா வளரும். அது ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. அப்போது யூ ஷேப் தான் பண்ணியிருந்தேன். இப்போது யூ ஷேப் தான் ஹேர் ரொம்ப ஷார்ட்டான மாதிரி இருக்குது. பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணி வளர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில் வைக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். வாரத்தில் ஒரு 3 4 டைமாவது ஆயில் யூஸ் பண்ணிடணும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஆயில் யூஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக போய் ட்ரை ஹேரில் ஹேர் வாஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஹேர் டேமேஜ் ஆகும். ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு வரணும். கண்டிஷ்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சீரம் யூஸ் பண்ணணும். இது 4ம் ப்ராப்பராக பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஹேருக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஹேரை போட்டு அப்படி தான் சீவும்போது ரொம்ப ஹார்டாக எதையும் சீவிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழேருந்து சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலேருந்து சிக் எடுக்க ஆரம்பிக்கணும். சீவும்போது அப்படி தான் பார்த்து ஜென்டலாக தான் ஹேண்டில் பண்ணணும்.
ஹேர் வந்து நம்மளுக்கு ஒரு குழந்த மாதிரி தான். ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண வரைக்கும் நம்ம ஹேர் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். எந்த பார்லரும் போய் எதுவும் பண்ண வேண்டிய இப்போ நான் போய் ஹேர் கட் பண்ணும்போது வெறும் ஹேர் கட் தான் பண்ணேன். ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஹேர் வாஷும் நான் வீட்டிலேயே பண்ணிட்டு போயிட்டேன். அங்கே போய் எந்த ஹேர் வாஷும் பண்ணல. வெறும் வாட்டர் ஸ்ப்ரே மட்டும் பண்ணி அவங்க ஹேர் கட் மட்டும்தான் பண்ணிவிட்டாங்க. ஃபிக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஹேர் ஃபிக்ஸ் பண்ணல. எதுவும் பண்ணல. ட்ரையர் மட்டும் போட்டாங்க. அவ்வளோதான். ட்ரையர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ இதுதான் ஹேர் பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.